இப்போ திமுக யாரை பார்த்து பயப்படுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பொதுவாக என்ன சொல்லுவாங்க, திமுக வந்து அதிமுக கூட்டணியை பார்த்து பயப்படுது அப்படி தானே நம்மளாம் நினைப்போம். ஏன்னா அடுத்தடுத்து இருக்கிறது முதல் அணி திமுக அணியாக இருக்குது, எதிர்கட்சி அணியாக இருக்கிறது அதிமுகவுடைய தலைமையிலான என்டிஏ கூட்டணியாக இருக்குது. ஸோ அவங்க ஆப்வியஸாக இவங்களை பார்த்து தான் பயப்படுவாங்கன்னு ஊருக்குள்ளே பேசுவாங்கன்னு நினைப்போம். ஆனால் அந்த என்டிஏ கூட்டணியில் இருக்கிற முக்கியமான ஒரு கட்சியை சார்ந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக விசிலை பார்த்து தான் பயப்படுது, ஐ மீன் தாவேக்காவை பார்த்து. எப்படி இட் பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் விளக்கம் கொடுக்க வராங்க. யார் அவங்க, என்ன விளக்கம் கொடுக்குறாங்க பார்த்துருவோம் வாங்க. தமிழ்நாடு பாஜகவை சேர்ந்த மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவங்க வந்து ஒரு கதை சொல்கிறாங்க. காலையில் தூய்மை பணியாளர்கள் வந்து வீட்டுக்கு நம்மளுடைய குப்பைகள் எல்லாம் எடுக்கிறதுக்காக விசில் அடிச்சுட்டு வருவாங்க, நடந்துக்கிட்டு இருக்கு. இதை வந்து ஒரு திமுக கவுன்சிலர் பார்க்குறாராம். பார்த்தோன்னே ஒரு டென்ஷனாக இப்படி தாவி குதிச்சு போய் அந்த விசிலை டபக்குன்னு பிடிங்கிட்டு, இந்தா மைக்கை வச்சுக்க, வீடு வீடாக போயிட்டு நான் குப்பை லப்பறேன்னு சொல்லிட்டேன், குப்பையில் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு மைக்கை குத்துட்டார். அந்த அளவுக்கு விசில்னா ஒரே அலர்ஜியாக இருக்கா. அதுக்கு அந்த அம்மா கேட்குறாங்களாம், நீ என்கிட்ட இருந்தால் விசிலை பிடுங்குவ, பஸ் கண்டக்டர் விசில் அடிப்பார், அவர்கிட்ட இருந்து எப்படி விசிலை பிடுங்குவ அப்படின்னு கேட்டு பிடிச்சான். இது ஒரு கதைன்னு அந்த மேடையில் சொல்லி இந்த அளவுக்கு திமுகவுக்கு விசில்னா ஒரு அவர்சனாகி போச்சு, ஒரு பயமாயிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கதையை சொல்லியிருக்கிறாங்க. இதில் கூடுதலாக சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேக்காவுக்கு தான் இது ரொம்ப பங்கம் அப்படின்னு கூட பார்க்கலாம். அவங்க என்ன சொன்னால், தாமரையை பார்த்தா பயப்படுது திமுகன்னு பார்த்தா 5 ரூபா விசிலை பார்த்து பயப்படுது திமுக, என்னதான் சொல்ல அப்படின்ற மாதிரி போகிற போக்கில் சொல்லியிருக்காங்க. இதில் தாவேக்காக்கு என்னடா அசிங்கம் அப்படின்னு யாராவது டவுட்டு கேட்டிங்கன்னா, விசிலை பார்த்து பயப்படுதுன்னு சொல்கிறது நீங்கள் பலமாறீங்கன்னு சொல்கிறது. ஆஃப்டர் ஆல் 5 ரூபா விசிலை பார்த்து பயப்படுது அப்படின்னு சொல்கிறது எப்படின்றது நீங்கள் பார்த்துக்குங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கில்ல. கிரிக்கெட் போட்டி நடக்குதான், அதில் விசிலுக்கு தடையா, விசில் அடிச்சுட்டாங்கன்னா ஐயா பாஜக பயப்படாமல் இத்தனை கூட்டணி நாங்கள் அமைச்சு போட்டி போட்டுட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு நான் என்னென்னு பார்த்தேன், ஒரு திமுக கவுன்சிலரு ஒரு குப்பை வண்டிக்கார அம்மா விசில் அடிச்சுட்டே போனாங்களாம். காலையில் குப்பை வண்டிக்கார அம்மா விசில் அடிச்சுக்கிட்டே போனாங்களாம். பாஞ்சு வெளியே வந்து ஐயா விசிலை கொடுங்கன்னு கொடுத்து கை தட்டுங்க, நீங்கள் மைக்கு கொடுத்தாராம். மைக்கு கொடுத்து நீ மைக்கில் சொல்லி குப்பை அள்ள போகிறேன், குப்பை அள்ள போகிறேன்னு, நீ விசில் அடிக்காத அப்படின்னு சொன்னாராம். அந்த அம்மா கேட்டுதான், சரி ஏன்ட்டு வந்து விசிலை பிடுங்கின, கண்டக்டர் வந்து என்னையா விசிலை எப்படியா பிடுங்குவே நீ? ஆக நாம் வந்து நம்மளை பார்த்து தாமரையை பார்த்து தான் பயந்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தா, ஒரு 5 ரூபா விசிலை பார்த்து பயப்பட வேண்டிய சூழ்நிலையில் திமுக இருக்கிறது என்பதுதான். காங்கிரஸில் கூட்டணி பேச்சுவார்த்தைலாம் எங்கே போய் நடக்குதுன்னா டெல்லியில் கொண்டு போய் நடத்துகிறாங்க. நடத்திட்டு வெளில வந்ததுக்கப்புறம் காங்கிரஸ்லேருந்து என்ன சொல்கிறாங்க, 70 நாட்களாக நாங்கள் காத்து நிற்கிறோம், திமுக கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடவே மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி கதறாங்க. கூப்பிட மாட்டாங்க. ஏன் கூப்பிட மாட்டாங்கன்னா, காங்கிரஸில் இருக்க பல பேர் உதயசூரியனை பார்த்து கும்பிடுவதை விட்டுவிட்டு விசில் அடித்து கொண்டிருக்கிறார்கள். விசில் அடிச்சினே இருந்தீங்கன்னா அவங்க கூப்பிடவே மாட்டாங்க அவங்கள. அவங்களுக்கு தான் விசில்னா பிடிக்க மாட்டேங்குதுல்ல, விசிலை பார்த்து பயப்படுறாங்கப்பா அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். காங்கிரஸ் கூட்டம் டெல்லியில் நடந்திருக்கு. வெளியே வந்து செல்வ பெருந்தகை சொல்றாரு, 70 நாளா நாங்க காத்திருக்கோம். அவங்களோட சோடங்கர், அவங்களோட அகில பாரத பொறுப்பாளர் சொல்றாரு, நாங்க 70 நாளா காத்திருக்கோம், ஆனா திமுக எங்களை கூப்பிடவே மாட்டேங்குது. ஏன் கூப்பிட மாட்டேங்குதுன்னா, காங்கிரஸ்ல உள்ள சில பேருக்கு சூரியனை பார்த்து கும்பிடுறதை விட விசில் அடிக்கிறது தான் அதிகமா சந்தோஷத்தை கொடுத்து.